எந்த லாட்ரி டிக்கெட் எடுத்தாலும் அதாவது அதில் பம்பர் ப்ரைஸ் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கு என்றே சொல்லலாம். எந்த பாலை போட்டாலும் சரி, எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் சரி, ரன் வருது, விக்கெட் வருது, அந்த மாதாங்க சொல்லணும். ஒரு லக்கில் பிறந்திருக்காங்க என்றே சொல்லலாம் மே மாதத்தில் நம்ம சிஎஸ்கே. அதற்கு காரணம் என்னென்னா, அதாவது எஸ்ஆர்ஹெச் அண்டு எல்எல்ஜி மேட்ச்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பம் பாயிண்ட் டேபிளில் ஏறி இருக்குங்க. அதாவது 6 அணிகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்ட நம்ம தமிழ்நாட்டு முதலிடம் ஏறிய சிஎஸ்கே என்று தான் சொல்லணும். ஓகேங்க, எல்எல்ஜி எஸ்ஆர்ஹெச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அதில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. சென்னை அணிக்கு ஆல் ஓவர் எல்லாமே அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. அந்த அட்வான்டேஜ் என்னன்னா, எல்எல்ஜி முதல் பேட் பண்ணாங்க, டாஸ் அவருக்கு தான் விழுந்தது. வந்தலட்சுமியை வந்துட்டு வாங்கி போட்டுக்கிறாம திமிர்த்தனமாக நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்னு சொன்னார் எஸ்ஆர்ஹெச் வெனியூவில். ஓகேவா, இந்த சோப்லாம் இங்கே கேஎல் ராகுல் 29ங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு பழக்கம் பழகிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். புரிய மாட்டேதுங்க, விளையாடவே மாட்டார். ஓகேவா, டெஸ்ட் உருட்டிக்கிட்டு இருக்காப்புல முக்கியமான பிளே ஆஃப் மேட்ச்சில். அண்டு நம்ம டீ வந்துட்டு 2 அண்டு சாம்பா புருஷன் ஸ்டோனிஸ் எங்ககிட்ட தாண்டா வீரத்தை காட்டுறீன்னு மற்ற எந்த டீம் கிட்டேயாவது அடிச்சிருக்கானா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எந்த டீம் கிட்டையும் அடிக்கலைங்க. 3 அண்டு நம்ம பர்னல் பாண்டியா 24, வெசப்பூரன் வந்துட்டு 48. அடிக்கிற வெயிலுக்கு பதனி செம்மையாக இன்னைக்கு குடிச்சதுங்க 55 ரன். அதாவது எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸை உறிஞ்சிருச்சு என்றே சொல்லாங்க. நம்ம பதனி 55 முக்கிய அடித்தாலும் ஸ்கோர் ஏறவே இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த டீமில் ஒரு மிகப்பெரிய ஆமை இருக்குங்க. ராகுல் 5 ஓவரை சாப்பிட்டு 29 165 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் 10 ஒரு 6 ரன் மாதிரி எஸ்ஆர்ஹெச் முதல் பேட் பண்ணாங்க. நம்ம அஜித் குமாரும் அண்ட் அபிஷேகமும் வந்துட்டு ஈஸியாக முடிச்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க. வெறும் 4 ஓவரில் வந்துட்டு 70 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு பேட்டிங் கண்டிஷனாக இருக்குது. இந்த பேட்டிங் கண்டிஷனில் நம்ம ராகுல் இருக்காப்புல பார்த்தீங்களா, 33 பாலுக்கு 29 அந்த மாதிரி தான் துப்ப தோணுது விஜயகாந்த் மாதிரி. ஏன் விஜயகாந்த் மென்ஷன் பண்ணேன்னா, இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் டீமில் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க நம்ம விஜயகாந்த் வந்துட்டு ப்ளே பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு ஆளச்சிறந்த செம்மையான கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் குமார் யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயகாந்த் டெத்து கூட போல, அவர் சமாதி கூட போல, நம்ம ஹெட்டு தாங்க. அதுதான் அப்படி மென்ஷன் பண்ணேன். ஈஸியாக அவங்க 2 பேருமே வந்துட்டு ஏறத்தாழ அதாவது பவர் பிளேலேயே மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம். இதனால சென்னை அணிக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒருவேளை பாயிண்ட் டேபிளில் எல்எல்ஜி வின் பண்ணி அவங்க 4வது ஸ்லாட்டில் வந்திருந்தாங்கன்னா, எல்எல்ஜி இந்த சீசனில் நம்மளை 2 முறை வின் பண்ணியிருக்காங்க. சென்னை ஓன் கண்டிஷன்லேயே சாம்பா புருஷன் வந்து நம்மளை சம்காரம் பண்ணார். ஓகேவா, 2 டைமும் நம்ம அவங்கள ஜெயிக்கவே இல்லை. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சை வந்துட்டு நம்ம அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணியிருக்கோம். ஒரு மேட்ச் அவையில் அவங்க வின் பண்ணிட்டாங்க, பட் ஓன் கண்டிஷனில் நம்ம அவங்கள வின் பண்ணிட்டோம். ஓகேவா, அதனால வந்துட்டு நமக்கு எலிமினேட்டர் ரவுண்டில் அதாவது 3வது பிளேஸ் நம்ம வரும் பட்சத்தில் நமக்கு ஒரு சாதகமான டீம் தான். இன்னும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பிளே ஆஃப் தொடர் வந்துட்டு மிகப்பெரிய தொடர், அண்டர் ப்ரெஷர் ஆகும். அண்டர் ப்ரெஷரை வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் இதுவரை சமாளித்தது கிடையாது. அப்போ சென்னையோட மோதும்போது அவங்க அண்டர் ப்ரெஷரில் வாழ்ந்தவங்க 5 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் அதாவது 17 சீசனில் 16 சீசனுமே பிளே ஆஃப்குள்ளே வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட டீம் எதிர்த்து விளையாடும் போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துட்டு என்னங்க சொல்கிறது, உச்சா போகத்தோணும், படபடன்னு வரும். அந்த படபடுக்கிறத ஈஸியாக படார் அடித்து ஈஸியாக குவாலிஃபயர் 2க்கு போயிடும்னு வைங்களேன். இங்கே குவாலிஃபயர் 2ல் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம சென்னை ஓன் கண்டிஷனில் நடக்குது. ஓகேவா, அதாவது எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபயர் 2ல் மோதுவாங்க, குவாலிஃபயர் 1ல் தோக்குறவங்க அந்த குவாலிஃபயர் 2க்கு வருவாங்க. ஓகேவா, சென்னையில் குவாலிஃபயர் 2 நடக்கிறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுதான் சொன்னேன், எந்த பாலை போட்டாலும் சிஎஸ்கேவுக்கு வந்துட்டு விக்கெட் தாங்க. அடுத்து டைரெக்டாக ஃபைனலும் பார்த்தீங்கன்னா சென்னை மண்ணில் தான். அதனால சென்னைக்கு தாங்க கப்பு. அது ஆல் ஓவர் வந்துட்டு எழுதி வச்சிட்டாங்க என்றே சொல்லலாம். அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களோ அதுக்கு மேலே வந்துட்டு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா.